welcome to the Small Council. Small Council is back. அப்படின்னு வந்து சொல்லிக்கணும். ஒருத்தர் ஆல்ரெடி வந்து ஃபுல் ஜட்ஜ்மெண்டல் ஃபேஸோட ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு ஹாப்பி ஃபேஸ் வித்யுத்ட வந்து பார்க்க முடியுது. பட் எனக்கு ஒரே கேள்விதான், அது என்ன அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஐ திங்க் டில் த லாஸ்ட் கேம் டாப் 4 யாரு அப்படிங்கிற ஒரு டிசிஷனே எடுக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு ஐபிஎல் இருக்கு. இட்ஸ் சோ குட். இட்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்றீங்க? சரி சொல்லுங்க, நிறுத்திட்டேன். ஜிடி ஆர்சிபின்னு உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பண்ணும்போது முன்னாடியே சொல்லியாச்சு. ரொம்ப எக்ஸைட்லாம் ஆகாதீங்க. அவ்வளோலாம் வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு கம்மி பண்ணிக்கிறேன் பாஸ். வித்யுத், நீங்க வந்து சொல்லுங்க, டஸ் இட் லுக் லைக் நாங்க வந்து ஜிடி ஆர்சிபி நோ, நீங்களும் அதுதான் நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாம் விளையாடுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. Yes, I think I have to go. The GT and RCB should be the top two. Very doubted them. I think they seem to be the best two teams playing. And what is very heartening to see is in the bottom half teams they are showing what they are capable of in the end of the table. அவங்க ஜாலியா ஆடுறாங்க, ப்ரெஷர் இல்லாம ஆடுறாங்க. அங்களே கிளியரா தெரியுது that the quality is there and maybe too late, but IPL is still very exciting. இவங்க நேத்திக்கும் பார்த்தோம், இன்னைக்கும் பார்த்தோம், செம்மையா இருக்கு பாக்கிறதுக்கு. அப்போ அதாவது மக்களே நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வித்யுத் இதனால என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பஞ்சாப்க்கு அடுத்த கேம் வந்து மும்பை இந்தியன்ஸோட, அதுல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிருவாங்க அப்படின்னு நீங்க இன்டைரக்டா சொல்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. பஞ்சாப் ஃபேன்ஸ் எல்லாம் கீழே வந்து அசெம்பிள் ஆக போறாங்க. என்ன அவரும் அங்க வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அப்படியெல்லாம் நீங்க வந்து ரூல் அவுட் பண்ண முடியாதுங்க பஞ்சாபை. ஜஸ்ட் லைக் நேத்து எப்படி ஆர்சிபிக்கு இட் வாஸ் another day, ஜிடிக்கு முந்தா நேத்து ஒரு another day, அந்த மாதிரி தான் இன்னைக்கும் பிபிகேஸ்க்கு another day. சும்மா இஷ்டத்துக்கு என்ன பீடாக் சொல்லுங்க. அதாவது ஆர்சிபி கன்சிடர் 23 runs more than the average winning score their expected rules. உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், 220 வந்தா ஆர்சிபி காலின்னு. இன்னைக்கு ஜெய்ப்பூர்ல நம்ம சொன்ன ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 206, exactly 206, which PBKS got and they lost. It's a game which they should have won hands on in my opinion, to be honest with you. Okay, இப்போ இந்த எல்லா டீமையும் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்குமே வீல்ஸ் கழண்டு வருது எக்ஸப்ட் ஒன் டீம், துனியா இல்லாதவங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் வீல்ஸ் கழண்டு வரல. they got a massive chance to go all the way. இப்படி ரெண்டு பேருமே வந்து இப்படி எல்லாம் பேசினா என்ன சொல்றது? சரி, அது வந்து அந்த கேம் பத்தி நம்ம பேசுறப்ப அப்ப நம்ம போய்க்கலாம். பட் இன்னைக்கு கேம் பத்தி let's dig a little deeper inside. DC finishing off on a high அப்படிங்கிறது how important ஒரு சீசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித்யுத், how important is it for teams, especially வந்து குவாலிஃபை ஆகல அப்படின்னு தெரிஞ்சது, but to finish on a win or on a high அப்படிங்கிறது how important is it? Very important. I think in between they were just searching for the right player, the right combination. First 6 matches somehow start பண்ணாங்க, they had a in between ஒரு lull மாதிரி இருந்தது. But I think they'll be very happy to find players like Samir Rizvi. Everybody knew about his potential, the way he handled fast bowlers in the match is superb, and taking the game till the end. So அந்த மாதிரி players the next 2 years is definitely அவங்களுக்கு which players to retain, which players to keep, and the youngsters can stand up under pressure. அதுக்குள்ள I think this is a game of great relevance அவங்களுக்கு. அது பாத்தீங்க, they will be quite upset DC. For the start they had first 6-7 games செம்மையா ஆடினாங்க. அதுக்கப்புறம் they went off the boil little bit. Unfortunate that Faf had an injury அங்க. Faf injury அப்புறம் the player he was, it wasn't the same. Of course he showed the shades of brilliance, but I think DC will be very happy today. They found a gem in Samir Rizvi. Samir Rizvi I saw a little bit in the UP league in the one aspect of his game where he's really improved a lot is the ball striking or fast bowling. Last year we all knew how good he was against spin, but if a fast bowling dominate பண்ணாரு, and the kind of shots he played today was amazing. So I think that was beautiful, but great win to have for DC. Lot of soul searching to do அவங்களுக்கு, but கண்டிப்பா they will be relieved. And Afghani player Atul, அவரையும் வந்து நம்ம பார்த்தோம், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நம்ம பார்த்தோம். I'm going to go with P-Dog அந்த 2 sixes. How impressed were you? Some player and the emerging tournament ஒன்று நடந்தது, which Afghanistan beat India. Okay, அப்பையிலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன் நான். பட் a long way to go, பட் டேலண்ட் இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த லெவல்ல இப்ப ஜேக்கப் பத்தலுக்கு சொன்னதே தான் சொல்லுவேன், இன்னும் 2 வருஷத்துல பெரிய ஸ்டாரா வருவாங்க.
ஹைலி ஸ்கில்டு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா வித்யூத்துக்கு இந்த லாங்குவேஜ் ரொம்ப புரியும். I've got nothing to lose. டெல்லி கேபிட்டல் சொல்றேன். The way they approach the game, they got nothing to lose. They win, it is going to be a positive. They lose anyway, that does not going to change anything, when it comes to their progress to the playoffs or the place. Still they would have ended up with fifth place, even though they would have lost. அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் இருக்கும்போது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கருணாயர் மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காருக்கும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது 80 அடிச்சு ஒரு ரன் அவுட், ஒரு 2-3 மேட்ச் அடிக்கல, டப்புன்னு டிராப் பண்ணிட்டாங்க. திருப்பி சமீராலாம் வந்து ஐபிஎல் மெட்டீரியலே கிடையாது. மோஹித் சர்மா எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. 3 பிரில்லியன்ட் ஓவர் போட்டாரு, எக்ஸ்ட்ராடனரி 3 ஓவர். அவர் எழுதிட்டாங்க போல இருக்கு, நீ என்ன தலைகீழ தண்ணி குடிச்சாலும் உனக்கு விக்கெட் விடாது அப்படின்னு. ஒரு இது பாத்தீங்கன்னா அம்பையர் அவுட் கொடுத்துட்டாங்க, ஒரே ஓவர்ல டிசிஷன் ரிவர்ஸ். அதுக்கப்புறம் கருண் கேட்ச் பிடிச்சு வெளியே தூக்கி போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் குல்தீப் யாதவ் விட்டாரு. 3 பிரில்லியன்ட் ஓவர் போட்டாரு. கடைசி ஓவர்ல ரன் போன உடனே இஸ் ஃபிகர்ஸ் லுக்ஸ் டெரிபிளி பேட். இந்த டோர்னமெண்ட் முழுக்க நல்லா போட்டிருக்காரு. ஒரு சிலருக்குலாம் அந்த மாதிரியா தான் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வே பிவிகேஎஸ் யூஸ்ட் ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் பிரவீன் துபே வாஸ் அப்சல்யூட்லி டெரபிள். அதனாலதான் அவங்க மேட்சை தோத்தாங்க. வேற எதுவுமே பேடா. பிவிகேஎஸ் பேட்டட் பிரில்லியன்ட்லி, பிவிகேஎஸ் bowled brilliantly. Delhi batted very well, Delhi bowled decently. It's very difficult to choose. Point house சொல்ல முடியாது என்னடா இந்த மாதிரி பண்ணீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னு. they used their spinners well in the middle overs. சஹலுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒருவேளை இன்ஜுரியா. இப்ப சஹல் is rested-னா it's going to be a big loss for me. It's going to be a big loss for me. Even though now they are ahead of the net run rate compared to RCB. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, RCB is playing the last match of the tournament. They have got nothing to lose. இப்ப இவங்க மும்பையோட ஆடுறாங்க, மும்பை ஜெயிக்கிறாங்க ஒரு சின்ன மார்ஜின்ல. ஒரு 50 ரன்ல அடிக்கணும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னா, RCB 30 கால் அவுட் ஆனாலும் doesn't make any difference. They will go for it. So RCB has got an advantage. போது Kings 11 has put themselves in a real spot of bother of playing it for qualifier, which they thoroughly deserve. Okay, I completely agree with that. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் maybe they should have won this game. இந்த கேம் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா maybe the next game, because it is with Mumbai Indians அப்படிங்கிறதுனால தான் அது அங்க ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறதே நம்ம எல்லாருமே வைக்கிறோம். We are not saying அதாவது பஞ்சாப் கிங்ஸ் are not a great team அப்படின்னு எல்லாம் சொல்லல. But the way Mumbai Indians have performed in the tournamentல towards the end, the way they are coming, and யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண விதத்தை பார்த்திருந்தா nobody would have told அவங்க டாப் 4ல முடிக்க போற. Yes நாளைக்கு இந்த கௌஷிக் குறுக்க வந்தா சிஎஸ்கே ஜிடிக்கு, இந்த கௌஷிக் குறுக்க வந்தா நான் எதுவுமே சொல்லலையே. நான் இப்ப என்ன தெரியுமா நான் யோசிச்சேன், நான் சொல்ல அப்புறம் நீங்க ஆங்கர், நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் வருவாங்க. இந்த பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு. இருங்க, நான் முதல்ல வித்யுத் பேசிட்டு வரேன். அந்த ஒரு விஷயம் நான் கேட்டுட்டு வந்துடுறேன். Because the way Mumbai Indians are playing, இன்னைக்கு what Punjab did was a terrible mistake அப்படின்னு நினைக்கிறீங்களா? Because P-Dog is saying பஞ்சாப் அவங்களோட bowling-ம் நல்லா தான் பண்ணாங்க, பேட்டிங்கும் நல்லா தான் பண்ணாங்க. Just in the middle overs they didn't crunch. ஒழுங்கா ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது it's a big mistake அப்படின்னு நினைக்கிறீங்களா வித்யுத்? Yeah, I definitely think so. I think nalla point sollikara. RCB have an advantage of playing the last game, and they can just plan their chase or however they want to play the last game. Adu or periya advantage. Adu mari irukku. I think Chahal I don't know what enna reason therla. If he's going to be rested or sonna mari, I think it's a blunder. You want your best player to play an important game. You want to come into the top 2, top 4 today. You're already there, the top 4, top 2 vachu a great chance in the Delhi. Yes, they have nothing to lose, but on the mind you have a unbelievable leg spinner. Our if he's not fit now, okay, but otherwise maybe that will be a blunder. But yeah, Punjab Kings they've looked a set team, but they've always had this issue in Solamate. Konjo on the endla, konjo on the Sodapal Panada, konjo on the habit Rikamungalke. Mumbai la completely different. Ninga Padana Mumbai Epo Teve, they will raise the bar, they will play very good cricket. The situation FP Ethan Bonon Terio. Punjab yes, they have played superb cricket till now. Ponting and Shreyas have led the team beautifully. Innike Padana, yes, konjo they could have made a few changes here and there, bowling lamp. But if Chahal is rested, then I think
I hope it doesn't hurt them. எனக்கு தெரிஞ்சு that can be really hit them badly. அந்த மாதிரி குவாலிட்டி bowlers எல்லாரும் 40 35 40 runs போனாங்க ஸ்பின்னர்ஸ்லாம். குல்தீப் போனாரு, பிராரோ போனா, but they getting 2-3 wickets. That's what's important. Chahal in that definitely got maybe 3-4 also, and that could have made a difference in the end தோணுது எனக்கு. Definitely yes, because at any point P-Dog, it didn't look like it was PBK's game இல்ல, இது பஞ்சாபோட கேம் மாதிரியே தெரியல. ஏன்னா DC கம்ப்ளீட் டாமினேஷன் எடுத்துட்டாங்க பேட்டிங்ல. அதாவது உங்களுக்கு வந்து இந்த இங்க வின் ஃபேக்டர் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவரோட பேட்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி நிறைய தடவை சொல்லியிருக்கோம். PBKS வந்து 8 ஓவர்ல 77 for 3, டெல்லி கேபிட்டல்ஸ் 77 for 2. நீங்க ஒன்னும் செப்பரேட்டே பண்ண முடியாது. டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ஸ்ல 77 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ், ஜஸ்ட் லெஸ் தென் 10 an over. PBK ஸ்பின்னர்ஸ் வந்து 6 ஓவர்ஸ் 61 ரன்ஸ் 3 விக்கெட்ஸ், ஜஸ்ட் அபவ் மோர் தென் 10 an over. அப்படிங்கும் போது அந்த சிச்சுவேஷன்ல இவர் வந்துட்டு ஹர்ப்ரீத் பிரார் கொஞ்சம் ப்ரெஷர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. பிரவீன் துபேவும் நல்லா தான் போட்டாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பாட்டாவா இருந்தது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஸ்கிட் ஆகலைன்னாலும் ஸ்லோ பாட்டா இட் இஸ் நாட் எனிவே கோயிங் டு டெஸ்ட் த பேட்ஸ்மேன் போது பவர் பிளே முடிச்ச அப்புறம் 2 பக்கம் ஸ்பின்னை வச்சு இருக்கணும். யூ காட் ஃபார் டூ பிளஸி அவுட், யூ காட் KL ராகுல் அவுட் க்ளோஸ்லி. இப்ப KL ராகுலையும் ஃபார் டூ பிளஸியும் அவங்க மும்பை அவுட் பண்ணாங்க. எஸ், மும்பையோட போலிங் இவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி கிடிக்கிப்படி போட்டு சாட்லரை கொண்டாந்து லாஸ் பண்ணி எரிஞ்சாங்க பாருங்க. 206 is the average winning score here. They have not scored a run more, they have not scored a run less போது it there came to lose. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டைனிஸுக்கு போலிங் கொடுக்குறாங்க, மார்க்கோ ஹென்சன், அஸ்மத்துல்லா உமர் சாய் ஸ்லாட்ல போட்டுனே இருக்காரு. ஒரு மெக்கானிக்கலா வந்து 3 ஒரே டைமென்ஷனல் போலர். உமர் சாய் வந்து அந்த 8 மீட்டர்ஸ் லென்த் போடுறாரு, யான்சன் 8 மீட்டர்ஸ் லென்த் போடுறாரு, ஸ்டைனிஸ் 8 மீட்டர்ஸ் லென்த் போடுறாரு. கருண் நாயர் பாத்தீங்கன்னா பாத்துட்டாரு, தம்பி இதான் ரன் இது சொல்லிட்டு டப்பு முதல் பால் ஒரு கேவலமான பாலிங்க போட்டாரு, டமால் தூக்கி 6 அடிச்சு. அதுக்கப்புறம் அழகா மில்க் பண்ண ஆரம்பிச்சாரு. The moment you allow the partnership to settle down after picking 2-3 early wickets, that is where the game gone. அதனாலதான் நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. டெல்லி வந்துட்டு அப்படியே சேஸ் கண்ட்ரோல்லே இருந்தாங்களே ஒழிய விடவே இல்லை. திஸ் இஸ் பஞ்சாப் கேம்ஸ் டு வின், strategically not using the spinners in the right spot. கடைசியில இந்த டெத் ஓவர்ல ஹர்ப்ரீத் பிராருக்கு ஒரு போலிங் போட்டு அவரு தான் ஆக்சுவலி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு கருண் நாயர். இமேஜின் தட் பிரேக் த்ரூ கமிங் இன் த 11th over or 10th over, what would have been the story? அங்கதான் மிஸ் பண்ணாங்க. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் that separated the outcome of the game. வேற எதுவும் பஞ்சாப் பேடாலாம் இல்ல. Sure. இப்ப வந்து now I'm going to come to that question. நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நாளைக்கு ஒரு விஷயம் நடந்தால் என்ன ஆகும், நாளானைக்கு ஒன்று நடந்தால் என்ன ஆகும், அதை பத்தி நான் வந்து Vidyut, I'm going to come to you now. ஓகேவா? So GT have another game, Punjab have another game with Mumbai Indians and Royal Challengers Bengaluru. Of course LSG யோட கடைசி கேம் அவங்களுக்கு இருக்கு. ஓகேவா? So இப்ப நம்ம வந்து பிளே ஆஃப் ட்ரீய பத்தி இப்ப நம்ம பேச போறோம், சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க என்ன அவுட்கம் நடக்கும், டாப் 2ல யாரு? ஏன்னா நீங்க ஆல்ரெடி சொல்றீங்க GT and RCB வந்து, பட் நாளைக்கு just in case, let's take GT வந்து CSK யோட தோத்துட்டான், just in case இல்ல, anything can happen, we'll just say GT loses against CSK னே நம்ம வந்து வெச்சுப்போம். ஓகேவா? and then Royal Challengers Bengaluru win and Mumbai Indians win அப்படினா இப்ப சொல்லுங்க டாப் 2ல are you still confident it will be GT and RCB? Yeah, I still feel it will be GT. ஏன்னா மும்பை வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ் அடிப்பாங்க அந்த டைம்ல. ஓகே, பட் நாளைக்கு அடிச்சா அவங்களுக்கு வந்து 18 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஆமா, எழுதி வெச்சுக்கிறேன். RCB GT RCB நான் வந்து I will definitely still go with GT RCB. Okay, எனக்கு மும்பை will definitely get the better of Punjab Kings in தோணுது. Tomorrow's game I think GT will be a lot more aware. They are playing in their home ground also, afternoon game. I think they won't make the same mistake they made last game. Last game, yeah. See, they got stuck in a Mitchell Marsh and Pooran whirlwind. Okay, Mitchell Marsh mari player la pada amcha, it's very difficult to stop him. And the mind not unfortunate LSG ku romba late in the tournament vandhudu, and also unfortunately for GT correct ah maatnaanga. So I don't think rendu vaati achu oru Suryavanshi ta maatnaanga, indha vaati Mitchell Marsh ta maatnaanga. So they got caught in 2 knocks where they couldn't stop them at all. So எனக்கு தெரிஞ்சு GT will be a lot smarter than this. நான் எனக்கு தெரிஞ்சு GT will still and RCB will be there, but Mumbai count out பண்ண முடியாது. Mumbai will definitely win the game, but still இவங்க ரெண்டு பேரும் I think they should sail through தோணுது. ஓகே, இப்போ பீடாக் வந்து சொல்லவே வந்து
அப்படின்னு ஃபுல் எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்பிரஷன் மழைகளை வந்து பொழிந்து கொண்டே இருக்கிறார். அவர்கிட்டே வந்து நான் வந்து போயிடுறேன். நாளைக்கு கேம் பத்தி அஃப்கோர்ஸ் த ஃபர்ஸ்ட் கேம் பத்தி நம்ம பேச போறது இல்ல, செகண்ட் கேம் பத்தி தான் நம்ம பேச போறோம். பட் அதற்கு அடுத்ததா இருக்கு பஞ்சாப் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி அண்ட் ஆர்சிபி. ஸோ இந்த மேத்ஸ் நீங்க தான் வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணுவீங்க, அனாலிட்டிக்ஸ் பண்ணுவீங்க, அல்காரிதம் எல்லாம் எழுதுவீங்க. சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா பார்த்து சொல்லுங்க. இல்ல வித்யுத் சொல்ற மாதிரி ஜிடி வில் டெஃபினெட்லி ஹோல்ட் ஏசஸ் ஃபர்ஸ்ட் கேம். செகண்ட் கேம் வந்துட்டு நாளைக்கு அதை அடுத்தது பேசுவோம். ஐ எம் ஆல்சோ ஆன் ஸ்ட்ராங் ஒப்பீனியன். பஞ்சாப் எப்பவுமே பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் தட் சீசன் ஆஃப் 2008 and 2014 அப்படியே இப்படி போயிட்டு அந்த அலைகள் வந்து இப்படி கீழே வரும் பாருங்க, அந்த மாதிரி கீழே வந்திருக்காங்க நிறைய தடவை. இது வந்து ஒரு சாதாரண இதுவே கிடையாது. அப்படிங்கும்போது ஒரே ரிலீஃப் என்னன்னா, இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி eliminator or qualifier. Even though they lose the game against Mumbai, they are still going to be in the playoffs. நிறைய தடவை அப்படி க்ளோஸா வந்துட்டு 2 சூப்பர் ஓவர்லாம் ஆடிலாம் தோத்துருக்காங்க யூஏஇல. ஓகே, அந்த மாதிரிலாம் தோத்து வெளியில போயிருக்காங்க. அப்படிங்கும் போது மும்பை இஸ் அ டீம் whose only team will be confident. எலிமினேட்டர் கொடுக்குறியா என்ன 3 மேட்ச் அடிச்சு வரணுமா? அடிச்சு வருவான் கபிலன், பாத்தினேரு ரோசே அடிச்சு வருவான் கபிலன் அப்படின்ற மாதிரி ஒரே டீமே. உங்களுக்கு எலிமினேட்டர் பத்தி பயப்படாத டீம்னா என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை தான். மற்ற எல்லாம் பயந்து நடிக்கிட்டு இருப்பாங்க. அதே 3 நாள்ல 1 நாள் போச்சுனாலும் காலி அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு இந்த நெட் ரன் ரேட் வந்து க்ளோஸா இருக்கு. இன்னொரு அடி வந்து அவங்க வாங்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வருவாங்க. ஆர்சிபி வில் டெஃபினெட்லி பீட் எல்எஸ்ஜி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஜிடி வில் பீட் சிஎஸ்கே. தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ ஆனஸ்ட்லி ஃபீல். ஈவன் தோ ஐ எம் சிஎஸ்கே சப்போர்ட்டர், ஐ எம் டெல்லிங் யூ தி ட்ரூத். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி, நம்ம 4 நாள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது நான் திருப்பி சொல்றேன், இட்ஸ் கோயிங் டு பி ஜிடி வர்சஸ் ஆர்சிபி. இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா பஞ்சாப் நான் வேற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்ப சொல்லிட்டேன், இல்லைன்னா நீ எனக்கு சீனியரு, 10 தடவை நீ பிளேயர்ஸ் வந்திருக்க, நீ முன்னாடி போனா நான் பின்னாடி ஆட்டு வரேன் அப்படின்னு பஞ்சாப் விட்டு கொடுத்துட்டாங்க மேட்சை. அதனால இட்ஸ் கோயிங் டு பி ஜிடி வர்சஸ் ஆர்சிபி. ஏன் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட மாட்ட போறாரோ எலிமினேட்டர்ல, அது மட்டும் தான்ப்பா இப்போ எனக்கு ஒரே வேண்டுதலா இருக்கு. ஐயோ அப்படிங்கிறது தான் உண்மை. பட் ஓகே, தேங்க்யூ ஜென்டில்மென் ஃபார் த ரிவ்யூ ஆஃப் தி கேம். நாளைக்கு கேம் ப்ரிவ்யூ பெருசா நம்ம வந்து பேச போறது இல்ல. இட் இஸ் எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர். ஹூ டு யூ திங்க் வில் பி த கேம் சேஞ்சர்? ஃபர்ஸ்ட் I'll start off with Vidyut in this game. SRH and KKR. KKR ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடுறாங்க மேட்ச். லாங் பிரேக், லாஸ்ட் கேம் அவங்களுக்கு. Last game, yes. I would like to see, just for the sake, I want to see Raghuvanshi do very well. எனக்கு தெரிஞ்சு he's been, I hope he finishes the tournament in a high. He showed glimpses of what he's capable of. So one last knock, அந்த மாதிரி பிளேயருக்கு signing off in style will be very very good in தோணுது எனக்கு. And SRH வந்து I really liked what I saw of Aniket Verma that day. He got some 28 balls on a பிரிஷா அந்த பையன். அவங்களுக்கும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஐ ஹோப் இட் கம்ஸ் அப் தி ஆர்டர். இல்லனா ஐ வில் கோ வித் தி சேஃப் அபிஷேக் சர்மாங்க. அபிஷேக் சர்மா இஸ் பீயிங் கிரேட் ஹிட்டிங் ஃபார்ம். அதே பிளேயர் தான், அதே அபிஷேக் சர்மா பேர் சொல்லிட்டீங்களா? ப்ரொடியூசர் அழுக போறாரு. இந்த மாதிரி சொல்லிதான் ஆனோம். ஏன்னா அவர் தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி ஆடுறாரு எஸ்ஆர்ஹெச்க்கு. செம்மையா கம்பேக் பண்ணிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். இந்த டீம் எப்படி டாப் 4 வரலான்னு எனக்கு தெரியவே இல்லை ஒன்னும். இப்போ கூட பாத்தீங்கன்னா the way they are playing, they're just running through teams actually. So நாளைக்கும் அதான் பண்ணுவாங்க தோணுது. But I will go with yes, Abhishek Sharma and Raghuvanshi tomorrow. அவங்க ஏன் டாப் 4ல வரலன்னு பீடாக் சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்றேன், ஒரு டைம் தான் ஹனிமூன் போனா நல்லா இருக்கும், 2 டைம் எல்லாம் நல்லா இருக்காது. கரெக்ட்டா? அதேதான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஓகே, பீடாக் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க you are looking forward to because it's their கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஓபனிங் வரும் ரமானுல்லா குர்பாஸும், எந்த பக்கம் பால் போகுது ஸ்லோயர் பால்னு தெரியாத நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ற இஷான் மலிங்காவும் தான் என்னோட ஃபேவரட் பிளேயர்ஸ் டுமாரோ. ஓகே சார், என்ன லுக் ஃபார்வர்ட் பண்ணலாம் இந்த ஒரு கேம்ல? வாட் கேன் வி லுக் ஃபார்வர்ட் டு? சொல்லுங்க வித்யுத். I look forward to SRH continuing the great form. SRH play a very exciting brand of cricket. So although it's a dead rubber tomorrow, excitement கண்டிப்பா இருக்கும் SRH ஆச்சு. So அதான் எதிர்பார்க்கறேன் நான். Okay, and P-Dog, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? I am also putting my money on SRH. ஏன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் தான், WTC ஃபைனல் இருக்கு, பேட் கமின்ஸ் கேப்டன், அதுக்கப்புறம் வந்து ஹெட் வந்து இஸ் ரியலி இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபார் ஆஸ்திரேலியா கெட்டிங் இன்டு WTC ஃபைனல். அவங்க 2 பேரும் எலிமினேஷன் வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து வந்து ஹெட் கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்து ஆடுறாங்கன்னா தே மீன் பிசினஸ். அவங்க ஹவு மச் இட் மீன்ஸ் எவ்ரி சிங்கிள் கேம் டு வின் ஃபார் த பிரான்ச்சைசி. போன தடவை கம்மின்ஸ் இந்த பவர் பிளேல 2 ஓவர் போட்டார் பாருங்க ஆர்சிபிக்கு, டம்முன்னு ஹெல்மெட்ல அடிச்சது பாருங்க, அவன் தான் தலைவன்.
அதனால I still feel that they will keep that intensity on. Even though KKR is also a good team, I still feel Sunrisers will beat KKR. ஆல் ரைட். ஓகே. சோ 2 பேருமே சன்ரைசர்ஸ் தான். ஓகேவா? சன்ரைசர்ஸ் 2 KKR 0 அப்படின்னு இந்த ஷோவை நம்ம இப்ப முடிக்க போறோம். இப்ப நாங்க கிளம்பிக்கிறோம். Thank you so much for tuning in. தொடர்ந்து பாருங்க. டாடா பை பை சொல்லுங்க இப்போ.